வணக்கம், வணக்கம் செல்ல குழந்தைங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பூங்குடியத்த. இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா, 4 தலை வாத்து. இந்த கதை "என்ன சொன்னது லூசியானா" அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த புத்தகத்த மதிவதனி, செல்வ ஸ்ரீராம் அப்படின்னு 2 குழந்தைங்க சேர்ந்து அண்ணனும் தங்கச்சியும் எழுதியிருக்கிறாங்க. பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்த வெளியிட்டிருக்காங்க. வாங்க இப்ப அந்த அதிசயமான 4 தலை வாத்து கதைய கேட்கலாம். ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல நிறைய மரங்கள் உள்ள போக 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 பயங்கர அடர்த்தியா இருக்குமா. மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நடுக்காட்டுக்குள்ள போக எல்லாருமே பயப்படுவாங்களா. அதனால முன்னாடி பகுதிகளில் மட்டும்தான் மனித நடமாட்டம் இருக்குமா. உள்ள போக 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 மனிதர்கள் அதிகம் போகவே மாட்டாங்களா. அந்த காட்டுல நடுவுல ஒரு பெரிய குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல அதிசயமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அங்க ஒரு வாத்து இருந்துச்சாம். வாத்து இருக்கிறது என்ன அதிசயம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த வாத்து மற்ற வாத்துங்க மாதிரி கிடையாது. அதுக்கு ஒரு தலை 2 தலை கிடையாது, 4 தலை இருக்குமா. என்னடா இது 4 தலையா அப்படின்னு தானே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, 4 தலை இருக்கிற வாத்து அந்த குளத்துல வசிச்சிட்டு இருந்துதா. யாருக்குமே அப்படி ஒரு வாத்து வசிக்கிறது தெரியவே தெரியாது. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடிட்டே வந்து வழி தவறி எப்படியோ இந்த காட்டோட நடுப்பகுதிக்குள்ள வந்துட்டாப்படி. வந்து ஒரே பயங்கரமான தாகம். அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுனால எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்க்கையில காட்டோட நடுப்பகுதியில இருக்கிற இந்த குளம் கண்ணில் தெரிஞ்சிச்சா. ஆஹா, எவ்வளோ பெரிய குளம்! தண்ணி பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்கே சுத்தமா அப்படின்னு எடுத்து குடிச்சு பார்த்தா அவ்வளோ ருசி. ஆஹா, அப்படியே தேன் மாதிரி தண்ணீர் தித்திக்குதே அப்படின்னு அள்ளி 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 அந்த தண்ணியை குடிக்கிறா. அப்படி அப்படி குடிச்சு முடிஞ்சிட்டு நிம்மதியா அப்படி நிமிந்து பார்க்கையில அந்த அதிசயமான வாத்து அந்த வேட்டைக்காரனோட கண்ணில் தெரிஞ்சிருச்சா. என்ன அதிசயம்! ஒரு தலை தானே வாத்துக்கு இருக்கும், இது என்ன 4 தலை இருக்கே! ஆஹா அப்படின்னு ரொம்ப அதிசயமா பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த வேட்டைக்கார மனசுல பேராசை வந்துருச்சா. இந்த வாத்தை மட்டும் நம்ம பிடிச்சி கொண்டு போய் நம்ம ஊர்ல கண்காட்சி மாதிரி காட்டுனோம்னா எவ்வளோ காசு சம்பாரிச்சு நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனா மாறிடலாம்ல அப்படின்னு யோசனை வந்தது. இந்த வாத்தை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு யோசனை பண்றா. அப்படி வாத்துக்கு 4 தலை இருக்கிறதுனால எந்த பக்கம் போனாலும் வாத்து கண்டுபிடிச்சிடும். எப்படிடா போலாம் அப்படின்னு யோசிச்சு தண்ணிக்கு அடியிலையே போய் முங்கி முங்கி நீச்சல் அடிச்சு போய் அந்த வாத்து பக்கத்துல போனது. ஆஹா, சிக்கிட்டியா அப்படின்னு லபக்குன்னு அந்த வாத்தை பிடிச்சிட்டா. அப்படி பிடிச்சிட்டு சந்தோஷமா, ஐயோ என்னை பெரிய பணக்காரனாக்க போறவனே நீதான்டா அப்படின்னு சந்தோஷமா அந்த வாத்தை எடுத்துட்டு வந்து அவன் வீட்டில் வாத்த ஒரு சின்னதாக ஒரு குளம் வெட்டி வாத்த உள்ளே விட்டுட்டா. அப்படி இதை மற்றவங்களுக்கெல்லாம் அறிவிச்சா தானே பார்க்க வர்றவங்க கிட்ட காசு வசூலிக்க முடியும். உடனே ஒரு தண்டோரா எடுத்துக்கிட்டு டம் 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 டம், இதனால் சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், என்னிடம் ஒரு அதிசயமான வாத்து இருக்கிறது. ஆமாம், 4 தலை கொண்ட அதிசய வாத்து இருக்கிறது. பார்க்க வருபவர்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த அதிசயமான வாத்தை பார்க்கலாம். டம் 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 அப்படின்னு தண்டோரை தட்டிட்டு போறா. அப்படி கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னடா இது 4 தலை வாத்தா? அப்படி வாத்து இருக்கா என்ன? இது எப்படி பாத்திரணுமே அப்படின்னு அந்த எல்லாருக்கும் கேட்ட எல்லாருக்குமே ஆசை. உடனே எல்லாரும் அடுத்த நாள்ல இருந்து வரிசை வரிசையா அந்த வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இதுதான் நல்ல சமயம் சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டு அப்பதான் வாத்தை பார்க்க விடுவ அப்படின்னு வேட்டைக்காரன் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஆனாலும் யார் 100 ரூபாய் கொடுக்கறத பத்தி கவலைப்படலை. எப்படியாவது அந்த அதிசயமான வாத்தை பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 100 ரூபாய் கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து காசு கொடுத்து பார்த்தாச்சு. இந்த விஷயம் பக்கத்து ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு பக்கத்து ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்படி ஊரூரா விஷயம் தெரிய எல்லா மக்களும் வரிசையா வந்து பணம் கொடுத்து இந்த வாத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனுக்கா வேட்டைக்காரனுக்கு காசு எக்கச்சக்கமா சேர்ந்து அவன் இருக்க நிலம் தோட்டன்னு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இந்த வாத்து பாவம், என்னடா இது இந்த மனுஷ பசங்க இப்படி பண்றாங்களே, நிம்மதியா நான் பாட்டு காட்டுக்குள்ள இருந்தேன், இந்த மனுஷங்கன்ல பட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எப்படியாவது தப்பிச்சு என் குளத்துக்கு நான் போகணும் அப்படின்னு தினமும் அது மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருக்குமா. அப்போ அந்த நேரத்தில் என்னாச்சு, இந்த 4 தலை வாத்தை பற்றி செய்தி எப்படியோ அந்த நாட்டோட அரசருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவருக்கும் அந்த வாத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் தானே. உடனே காவலர்களை அழைச்சி, நான் அந்த வாத்தை பார்க்க வர்றேன்னு அந்த வேட்டைக்காரனுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. அந்த தகவல் வந்த உடனே வேட்டைக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, அரசர் மட்டும் பார்த்தா பொன் நகை பணம்னு எவ்வளோ கொடுப்பாரு, ஐயோ நம்ம பெரிய பணக்காரன் ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த செய்தி அந்த வாத்தோட காதுல விழுந்தது. ஆஹா, இனி வேற ராஜா வராரா, இனி ராஜா என்னை ஒரு வேளை பிடிச்சிட்டு போய் அரண்மனையில காசெல்லாம் கொடுத்து கொண்டு போய் அங்க வச்சு பக்கத்து நாடு அதுக்கடுத்த நாடுன்னு என்னை கண்காட்சி பொருளாக்கிடுவாரோ, எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்படிங்கும்போது தான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சா. அந்த வாத்துக்கு ஒரு மந்திர சக்தி இருந்துச்சா. அந்த மந்திரம் என்ன சக்தினா, ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னா 4 தலை வாத்தும் ஒரே தலையா மாறிடுமா. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு. நல்ல வேலை, இப்படி ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்கு, இதை பயன்படுத்தி இப்போ தப்பிச்சிடணும் அப்படின்னு அந்த வாத்து யோசனை பண்ணி என்ன பண்ணுச்சா, சரியா அரசர் வேட்டைக்காரனோட வீட்டுக்கு வர்ற சமயம் பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி 4 தலையையும் என்னவா மாத்திக்கிச்சு, ஒரே தலையா மாத்தி ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி அந்த குளத்துக்குள்ளேயே இருந்துச்சான். அப்போ அரசர் அவரோட பரிவாரங்களோட அப்படியே வர்றார், வீரர்களோட வந்து, எங்கே அந்த அதிசயமான வாத்து, காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறார். வாருங்கள் அரசே, வாருங்கள் அரசே அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, இதோ இந்த வாத்து, இந்த வாத்து தான் அரசே, 4 தலை இருந்தது அப்படின்னு. என்னாச்சு, ஏன் இவ்வளவு தயங்குற, அந்த 4 தலையும் தான் இப்போ ஒரு தலையா மாறிடுச்சே, ஐயோ மீதி தலை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு அவன் பயங்கரமா மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அரசருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா நீ, இவனை பிடிச்சி இப்பவே வந்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு அரசர் கோபமா சொல்லிட்டாரா. இந்த வேட்டைக்காரனை கொண்டு போய் சிறையில போட்டுட்டாங்களா. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு வாத்து அங்கிருந்து தப்புச்சோம் பொழைச்சண்டா சாமி அப்படின்னு அங்கிருந்து அது முன்னாடி வசிச்ச குளத்துக்கே ஓடி போயிருச்சா. இனி யார் கண்ணில் வேணாலும் படுவண்டா, இந்த மனுஷங்க கண்ணில் மட்டும் நான் படவே மாட்டேன் அப்படின்னு ஓடியே போயிருச்சா. அவ்வளோதான் கதை. இந்த கதையை எழுதின மதிவதனி 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த மதிவதனி யார் அப்படின்னா, இந்த கதையை சொல்லிட்டு இருக்க பூங்குடி அத்தையோட பொண்ணு தான் மதிவதனி. அவளும் அவங்க அண்ணா செல்வ ஸ்ரீராமும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்ன குழந்தைகளா, இது எதனாலன்னா, கதையை கேட்டு 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 தான் அவங்களும் கதையை உருவாக்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் நிறைய கதை கேளுங்க, நீங்களும் நிறைய கதைகளை உருவாக்கி அம்மா அப்பாவுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள். சரிதானா குழந்தைங்களே? இப்போ இந்த வாரம் இந்த கதை முடிஞ்சது. அடுத்த வாரம் வேறு கதையோடு வரேன். டாட்டா, பாய் பாய்.